ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் பேசிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு வந்து எவ்வளோ செலவாகுன்னு பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து மெட்டீரியல் எவ்வளோ செலவாகுன்னு பார்த்தலாம். மெட்டீரியல் ஃபஸ்ட் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வந்து சிமெண்ட்டு. ஸோ சிமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 250 பேக் தேவைப்படும். ஒரு பேக்கோட விலை வந்து நம்ம 350 ரூபா போடுறப்ப ஒரு 87,500 வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீலு. ஸோ ஸ்டீல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2000 கேஜி தேவைப்படும், அதாவது 2 டன் தேவைப்படும். ஒரு கேஜியோட ப்ரைஸ் வந்து 72 ரூபா போடுறப்ப ஒரு 1,44,000 செலவாகிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பிரிக்கு. ஸோ பிரிக் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 8000 கல் தேவைப்படும். ஸோ ஒரு கல்லோட விலை 11 ரூபா போடுறப்ப நமக்கு வந்து ஒரு 88,000 ரூபா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் எம்சாண்ட். எம்சாண்ட் வந்து ஒரு 10 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட விலை வந்து நம்ம 5,500 ரூபா போடுறப்ப ஒரு 55,000 ரூபா பார்த்திங்கன்னா வந்து எம்சாண்டுக்கு மட்டும் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து பி சாண்டு. ஸோ இது வந்து ஒரு 6 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட விலை 6,200 ரூபா போடுறப்ப ஒரு 37,200 ரூபா வந்து பி சாண்டுக்கு மட்டும் தேவைப்படுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து 20 mm அக்ரிகேட்டு. ஸோ இது வந்து ஒரு 8 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து 4,500 ரூபா போடுறப்ப 36,000 ரூபா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து 40 mm அக்ரிகேட்டு. ஸோ இது வந்து ஒரு 3 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் 4,500 ரூபா போடுறப்ப ஒரு 13,500 ரூபா வந்து 40 mm அக்ரிகேட் வந்து போயிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிரேவல். ஸோ இது வந்து ஒரு 10 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து நம்ம வந்து ஒரு 3,000 ரூபா போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30,000 ரூபா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து டைல்ஸு. டைல்ஸில் ஃபஸ்ட் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் டைல்ஸு. ஸோ இது வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாம். வேஸ்டேஜோடு சேர்த்து ஒரு 600 எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 70 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய டைல்ஸ் எடுக்கிற அப்படிங்கிறப்போ 42,000 ரூபா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து வால் டைல்ஸு. ஸோ இது வந்து ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம 50 ரூபா இருக்கக்கூடிய டைல்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு 12,500 ரூபா வந்து வால் டைல்ஸுக்கு போயிடும். ஸோ இது நம்ம கிச்சனில், அது போக பார்த்திங்கன்னா பாத்ரூமில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிரைனெட்டு. ஸோ கிரைனெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட், அதாவது கிச்சனில் கவுண்டர் டாப்பில், அது போக வந்து மெயின் டோரில் முன்னாடி யூஸ் பண்ணுறக்கு. ஸோ இது வந்து ஒரு 150 ரூபா இருக்கக்கூடிய கிரைனெட் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு 15,000 ரூபா வந்து கிரைனெட்டுக்கு போயிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து வுட்டு. ஸோ இதில் வந்து மெயின் டோர் அண்ட் மெயின் ஃப்ரேம் ரெண்டுமே நம்ம வந்து ரெடிமேடில் தேக்கில் யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து ஒரு 40,000 வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மெயின் விண்டோ. இதுக்கு வந்து ஒரு 15,000 ரூபா போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் டோர், அதோடைய நிலவு. ஸோ இது நம்ம 1 BH தான் பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு 10,000 ரூபா தேவைப்படும். நிலவு அதே மாதிரி டோர் ரெண்டுமே சேர்த்து. அடுத்து மற்ற விண்டோக்கெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு 30,000 ரூபா போட்டுக்கலாம். ஸோ டாய்லெட் டோர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு டாய்லெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 3,000 ரூபா வந்து ரெடிமேடில் எடுத்துக்கலாம். அடுத்து வெண்டிலேட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 2,500 ரூபா போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர், அதாவது லாக்ஸு, ஃபிட்டிங்ஸு, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 12,000 ரூபா தேவைப்படும். டோருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, விண்டோக்கு யூஸ் பண்ணுறதுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு 40,000 ரூபா தேவைப்படுற மாதிரி இருக்குது அப்ராக்சிமேட்டாக. ஸோ அடுத்து ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து ஒரு 45,000 ரூபா தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸ்க்கு ஒரு 50,000 ரூபா வரும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் ஒரு 8,08,200 ரூபா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா லேபர் காஸ்ட்டு. ஸோ லேபர் காஸ்ட்டில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சிவில் லேபர் ஒர்க்கு. ஸோ இது சென்ட்ரிங்கோட சேர்த்து நம்ம 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 450 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சில் விடுறோம். அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2,25,000 ரூபா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து டைல்ஸு. ஸோ டைல்ஸில் ஃப்ளோரிங் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் ரெண்டுமே நம்ம வந்து 850 ஸ்கொயர் ஃபீட் ஒட்ட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 22 ரூபா ரேஞ்சில் விடுறோம். அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒட்டுறதுக்கு ஒரு 18,700 ரூபா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கிரைனெட்டு. ஸோ இது வந்து நம்ம 100 ஸ்கொயர் ஃபீட் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 60 ரூபா ரேஞ்சில் வந்து ஒட்டுறக்கு விடுறோம். அப்படிங்கிறப்போ ஒரு 6,000 வந்து கிரைனெட் ஒட்டுறக்கு மட்டும் போயிடும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங். ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் ரெண்டுமே நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வந்து ஒரு 80 ரூபா ரேஞ்சில் விடுறோம். அப்படிங்கிறப்போ 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 80 × 500 போடுறப்போ ஒரு 40,000 ரூபா வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங்க்கு லேபருக்கு போயிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து பெயிண்டர். ஸோ இதுக்கு வந்து ஒரு 20,000 ரூபா வந்து அப்ராக்சிமேட்டாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து கார்பெண்டர் கூலி. ஸோ இதுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ரெடிமேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் காஸ்ட்டு. அடுத்து அதர் காஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து 20,000 ரூபாய்க்கு பக்கத்தில் வந்துடும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லேபர் காஸ்ட் எல்லாம் வந்து ஆட் பண்ணுறப்போ ஒரு 3,39,700 ரூபா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3,39,700 ப்ளஸ் அது போக 8,08,200 இதை ரெண்டே ஆட் பண்ணுறப்ப நம்ம ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு வந்து ஒரு 11,47,900 ரூபா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் காஸ்ட்டு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க், சம்ப், காம்பவுண்ட் வால் இதெல்லாம் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. செப்டி டேங்க், சம்ப் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து 1,00,000 ரூபா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சைஸஸ் அண்ட் லிட்டர்ஸ் பொறுத்து வந்து காஸ்ட் வந்து வேரி ஆகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால். ஸோ இதுக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து 1,00,000 ரூபா போட்டுக்கலாம். இதுவுமே நம்ம வீட்டை சுற்றி எவ்வளோ லென்த்து காம்பவுண்ட் பண்ண போகிறோம் அதை பொறுத்து வந்து காஸ்ட் வேரி ஆகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் காஸ்ட்டுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 40,000 தேவைப்படுற மாதிரி இருக்கும். இதை தவிர நமக்கு வந்து பேவர் பிளாக் இந்த மாதிரி வந்து இதர செலவுகள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 25,000 பக்கத்தில் வந்துடும். ஸோ டோட்டலாக வந்து இதர செலவுகள் மட்டும் வந்து ஒரு 2,65,000 பக்கத்தில் வந்துடும். ஸோ இந்த 2,65,000 ப்ளஸ் ஒரு 11,47,900 எல்லாம் ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு 14,12,900 வர மாதிரி இருக்கும். நியர்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 14,000 14.5 லட்சம் வந்து செலவாகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான காஸ்ட் தான். மெட்டீரியல் பிராண்டை பொறுத்து, ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்து, குவாலிட்டியை பொறுத்து, நம்ம என்ன பிராண்ட் யூஸ் பண்ண போகிறோம், ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிஸ்டன்ஸை பொறுத்து, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லேபருடைய அவைலபிலிட்டி, பிளானு, நம்பர் ஆஃப் வால்ஸ், பில்டிங்கோட எலிவேஷனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தர்றோமா, ஸோ இதை பொறுத்தெல்லாம் வந்து ஓவரால் காஸ்ட் வந்து வேரி ஆகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.